எனது பேர் தட்சிணாமூர்த்தி. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஸ்ரீரங்கம் நவலூர் குட்டப்பட்டு அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கப்படக்கூடிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனது மகள் டி குகப்பிரியா 2024 நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணும்னு சொல்லி விருப்பப்பட்டா. அப்போ அந்த விருப்பத்துக்கு இணங்க நீட் எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்பொழுது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடச்சிது. எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு விளம்பரம், அந்த ஆடில் ஜெர்மனியில் நர்சிங் ஸ்டைஃபண்டோடு படிக்கிறதுக்கு விளம்பரத்தை பார்த்தோம். அதில் திருச்சி மாவட்டத்தில் ஃபாரின் ஸ்டூடெண்ட் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிறதுல கீழே தொடர்பு கொள்றதுக்காக ஒரு நம்பர் இருந்தது. அந்த நம்பரை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது மகேந்திரன், அந்த சென்டரோட எம்டி மகேந்திரன் அவர்கள் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அவர் எங்கள்கிட்ட அப்படி படிக்க விருப்பம் இருந்தால் நானே உங்களை நேராக வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அழைச்சிட்டு போனார் அந்த இடத்துக்கு. அப்போ அழைச்சிட்டு போய் அந்த இடத்த நேராக போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஜெர்மனி படிக்கிறதுக்கு எல்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க. நானும் எனது பொண்ணும் தான் அழைச்சிட்டு போனார் அவர். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சரி ஜெர்மன் படித்து நர்சிங் ஸ்டைஃபண்டோடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்குனது மகேந்திரன் சார். அப்போ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அங்கேருந்து வந்தோம். அதற்கடுத்து கொஞ்ச நாளில் அவங்களே என்ன பண்ணாங்க, திமோர் கண்ட்ரியில் யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் உங்கள் பொண்ணை இதில் கூட நீங்கள் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு மகேந்திரன் சார் சொன்னார். எங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்து நல்ல ஆலோசனை கூறி நீங்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்ல சார், பொறுமையாக ரிசல்ட்டை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அந்த வகையில் அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் அப்புறமேலு சரி பொண்ணை நர்சிங் படிக்கிறத விட பேசாமல் டாக்டர் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அதே போல் எனது மகளும் வந்து எம்பிபிஎஸ் படிக்கத்தான் ஆசைப்பட்டா அப்படிங்கிற ஒரு சூழல் எங்களுக்குள்ளே இருந்தது. அப்புறம் நாங்கள் வீட்டில் எல்லாம் கலந்து பேசிட்டு அப்புறம் மகேந்திரன் சார்கிட்ட தகவலை சொன்னோம். அதுக்கப்புறமேல அவர் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை தான் எங்களுக்கு ஒரு யானை பலத்தை வந்து உருவாக்குச்சு. அந்த வகையில் நாங்கள் போய் ஒயிட் கோட்டை அறிமுகம் விழா வந்து ஹோட்டல் ஃபெமினாவில் வந்து திருச்சியில் நடந்தது. அப்போ அந்த விழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட மாணவர்கள்லாம் அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கோட்டை எங்கள் பொண்ணு போட்டோடனே எங்களுக்கு டாக்டராக நாங்கள் பார்த்த ஒரு பூரிப்பில் எங்களுடைய கண்ணெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழல். என் பொண்ணு டாக்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒயிட் கோட்டு விழாவில் அந்த ஒயிட் கோட்டை மாட்டினோன்னே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்த கண்ணீரை ஏற்படுத்தினது வந்து அந்த மகேந்திரன் சார் அந்த ஹோட்டலில் அந்த விழாவை நடத்தின அந்த ஒரு சூழல். அதனால் இன்றைக்கி என் பொண்ணு அந்த திமோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, 1ஆம் ஆண்டு. அப்போது படிக்கப்படக்கூடிய சிலபஸ் எல்லாம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய நமது நாட்டினுடைய சிலபஸ் டோட்டலாக. அதே போல் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாமே நம்ம நாட்டில் இருந்து தான் போயிருக்காங்க. அப்போ அந்த பேராசிரியர்கள் எப்படி பாடம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய மகள்கிட்ட நான் கேட்கும் பொழுது என்னுடைய மகள் கொடுத்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி கமாண்டட். அவங்கள்ட்ட இருக்கப்படக்கூடிய குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி நான் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து என் பொண்ணு அங்கேருந்து சொன்ன ஒரு விஷயம். அதே போல் சாப்பாடு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பொண்ணை நான் கேட்கும் பொழுது எப்போ அதெல்லாம் காரைக்குடியிலேருந்து அழகாக வந்து அந்த மெஸ்ஸில் உள்ளவங்க சமைக்கிறாங்க. அதே போல் நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு தான் ஃபுல்லாக, இட்லியிலேருந்து தோசையிலேருந்து சப்பாத்தியிலேருந்து வெரைட்டி ரைஸ்லேருந்து சாப்பாடு ரைஸ் ஒயிட் ரைஸ்லேருந்து சாம்பார்லேருந்து ரசத்துலேருந்து அதே போல் அசைவம் மீனிலேருந்து என்ன அப்படிங்கிற நிலையெல்லாம் சாப்பாடை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்குப்பா. நான் ஃபாரினில் தான் இருக்கேனா அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து எனது மகள் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கா அப்படின்னாக்க அதற்கெல்லாம் காரணம் வந்து மகேந்திரன் சார் தான். அதே போல் எனது பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு நிலையில் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கா அப்படிங்கிற எனக்கு எந்த கவலையும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்க அந்த திமோர் நாட்டில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அந்த கல்வி நிறுவனத்தில் அவர்கள் கொடுத்துருக்கப்படக்கூடிய ஒய்ஃபை தினந்தோறும் வீடியோ காலில் எனது மகள் என்னை பக்கத்தில் இருக்கிறது போலேயே இருந்து பேசப்படக்கூடிய ஒரு தன்மை, அந்த ஒரு நிலையை வந்து என்கிட்ட இருந்து அவள் பிரிஞ்சு போகலை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கப்படக்கூடிய அந்த காலேஜ் திமோர் யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் அந்த கல்லூரி வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸ் தனியாக இருக்குது. அப்போ அந்த வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களை ஒரு நாள்
வெள்ளிக்கிழமை கூட்டி போயிடுறாங்க. மாணவிகளை சனிக்கிழமை அப்படிங்கிற நிலையில் கூட்டி போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸை அழகாக அதுக்கு ஒரு வார்டன், லேடிஸ் போகிறாங்க அப்படின்னாக்கா பாதுகாப்புக்கு ஒரு வார்டன், நம்ம மேடம் இங்கேருந்து ஒரு மேடம் போகிறாங்க. சேஃபாக பொண்ணு இருக்கா அப்படின்னாக்க ஃபாரின் ஸ்டூடெண்ட் ஸ்டடி சென்டரில் இருக்கப்படக்கூடிய எம்டி மகேந்திரன் அவர்கள் தான் நான் இன்றைக்கி வந்து கடவுளாக வந்து கையெடுத்து கும்பிட்றேன். வந்து யூனிவர்சிட்டி பீஸ் அப்படிங்கிறது வந்து 1ஆம் ஆண்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 1ஆம் ஆண்டுலேயே என் பொண்ணை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். சில பேர் சில கொஷின்லாம் கேட்டாங்க என்கிட்ட, சார் 1ஆம் ஆண்டாக இருக்கே எப்படி சார் அங்கே கட்டமைப்புலாம் எப்படி? அங்கே கட்டமைச்சிட்டு தான் அங்கே கல்லூரியே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலை. அந்த பில்டிங்லேருந்து பில்டிங் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆசிரியர் பெருமக்கள்லேருந்து சாப்பாடு, அந்த டைனிங் ஹால் தனியாக, அதே போல் ஹாஸ்டல் தனி வசதிகளாக எல்லாம் ஏற்படுத்தி அதுக்கு அப்புறமேலு தான் நாங்களாம் ஒரு மகேந்திரன் சார்ட்ட, சார் எப்போ சார் கூட்டி போவீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ சார் கூட்டி போவீங்க அப்படின்னு தொடர்பு கொண்டுக்கிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக எல்லாமே கட்டமைச்ச பிறகு மாணவர்கள் அங்கே நிம்மதியாக போய் இறங்கி அவர்கள் சேஃபாக போய் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த செய்தி படித்ததோடு இல்லாது 5 ஆண்டுகள் முடித்து என் பொண்ணு அந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த கனவோடு வெளியில் வரா அப்படின்னாக்க அதற்கு முழு காரணம் ஃபாரின் ஸ்டூடெண்ட் ஸ்டடி சென்டரில் இருக்கப்படக்கூடிய எம்டி மகேந்திரன் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள்லாம் சேரும் என்பதில் நான் என்னுடைய மனசார நான் அதை வந்து சொல்கிறேன். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, உங்கள் குழந்தைகளையும் சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கப்படக்கூடிய ஃபாரின் ஸ்டூடெண்ட் ஸ்டடி சென்டரில் இருக்கப்படக்கூடிய மகேந்திரன் சார் அவரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய கனவும், என்னுடைய கனவு எப்படி என்னுடைய மகளுக்கு நினைவாகுதோ அதே போல் உங்களுடைய மகளுடைய கனவும் நினைவாக வேண்டுமென்றால் நிச்சயம் இந்த ஸ்டடி சென்டரை தொடர்பு கொள்ளுங்கள். மகேந்திரன் சாரை தொடர்பு கொண்டீங்கனாக்க அவர் ஒரு உறவு, ஒரு புதிய உறவு, எனக்கு கிடைச்ச ஒரு புதிய உறவு, அதான் நான் உண்மையாக சொல்லுவேன். அதே போல் உங்களுடைய குழந்தைகளையும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு வேறு எந்த கண்ட்ரியை விட திமோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடு சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலை. திமோர் நாட்டில் இருக்கப்படக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கல்லூரியில் எம்டியாக இருக்கப்படக்கூடியவர் ஐஸ்லின் பாஸ்கர். அவரையும் நேராக பார்த்தோம். அவர் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி அங்கே நான் அப்பா இங்கே இல்லை, ஆனால் அவர் அப்பாவாக இருந்து அங்கே வந்து செயல்பட்டுருக்கார். அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ அவரும் தன்னுடைய மகளாக ஒரு பேத்தியாக அங்கே கவனித்து கொண்டு இருக்கிறதுல எனக்கு அந்த வீடியோ பொண்ணு காமிச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் டாக்டர் கிரிஜா சிவகுமார் அவர்களும் டீனாக இருந்து அந்த கல்லூரியில் சிறப்பாக செயல்படுறாங்க. இவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, அதை விட பெரிய நன்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்க மகேந்திரன் சார் அவருக்கு தான் நான் சொல்லணும். யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸில் அங்கே படிக்கப்படக்கூடிய எல்லா மாணவர்களும் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து பிஜியும் அவர்களுடைய நிலையிலேயே ஏற்பாடு செய்து அனைத்து மாணவர்களையும் பிஜி முடித்து அதற்கு அப்புறமேலு அவர்கள் முழுமையான ஒரு டாக்டராக தங்கள்கிட்ட ஒப்படைப்பதற்கு அந்த மகேந்திரன் சார் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கார். அந்த நம்பிக்கை நிச்சயம் நினைவாகும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நானும் ஒரு தகப்பனாக இருந்து என்னுடைய மகள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு உயர்ந்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு நன்னடத்தையோடு அந்த பொது சேவையை செய்கிறதுல எல்லா பங்கும் என்னை விட மகேந்திரன் சாருக்கு தான் உரியது என்பதில் இந்த தருணத்தில் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.